மணப்பாறை என்றாலே நினைவுக்கு வருவது நாவிற்கினிய முறுக்கும் நல்ல கால்நடைகளுமே. ஆனால் மணப்பாறை பால் கூட்டுறவு சங்கத்தின் பால்கோவாவிற்கும் தனி மவுசு உண்டு என அதை சுவைத்து மகிழ்ந்தவர்கள் சொல்வார்கள். மணப்பாறை சுற்றுவட்டார பகுதி மக்களின் பிரதான தொழில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான். இங்கு 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் மணப்பாறை பால் கூட்டுறவு சங்கத்தில் நாள்தோறும் 30,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. மணப்பாறை பால் கூட்டுறவு சங்கத்தில் கிடைக்கும் சுத்தமான எருமை பால் மற்றும் பசும் பாலுடன் சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படும் பால்கோவாவின் சுவைக்கு அடிமையாகாதவர்களே இருக்க முடியாது. தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலும் சுவை பரப்பும் மணப்பாறை பால்கோவா பிரிட்டன், அமெரிக்கா, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் என கடல் கடந்தும் பயணிக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இணையாக இந்த பால்கோவா நல்ல சுவையாகவும் தித்திக்காகவும் இருக்கிறது. தீபாவளி நாட்கள் மட்டுமில்லாமல் எப்பொழுதுமே இந்த பால் சொசைட்டியில் பால்கோவா கிடைக்கும். காலையில் உற்பத்தி பண்ணுற பால்கோவா வந்து சாயந்தரத்துக்குள்ளே எங்களுக்கு தீர்ந்துருது. மறுபடியும் சாயந்தரம் உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் 7 மணிக்கு அடித்து வைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு 8:30 கூட ஒரு சில நாளைக்கு தீர்ந்துடுது. இப்போ பண்டிகை காலத்தில் எங்களால் கொடுக்கவே முடியாது. நிறைய பேர் இதனால் சங்கடப்படுற நிலைமை கூட வரும். நாங்கள் வெளியூர் போகணும், எங்களுக்கு வேணும், கண்டிப்பாக கொடுக்க முடியல, அந்த மாதிரி வருது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 அடுப்பு அதை அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பாலோட கெட்டு போகாமல் நம்ம 11 மணிக்குள்ள எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோதான் அடிக்க முடியும். ஏன் இவ்வளோ பிடிக்குது, எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அடிஷ்னல் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம வேறு ஏதாவது ப்ரெசர்வேட்டிவ் அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. பால், ஜீனி மட்டும்தான். அது உறுதியாக சொல்லலாம். அதுக்கு மட்டும்தான் அவ்வளோ தூரம் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்குது. 2வது விறகு அடுப்பில் செய்கிறோம், அது ஒரு ப்ளஸ். இதேபோல உலக புகழ்பெற்ற பால்கோவாவுக்கு பெயர் பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் மில்க் ஸ்வீட்கள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. பியூர் கோவாவை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்படும் காஜு கட்லி, குல்கந்த் போன்ற இனிப்புகளும், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் ஃபிளேவர்களில் கிடைக்கும் மில்க் ஸ்வீட்களும் மிகவும் பிரபலமானவை. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கனால பால் வந்து சுத்தமாகவும் தரமாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே அதனால் நைட்டு வந்து லேபர்ஸை வச்சு இரவும் பகலுமா வேலை பார்த்துட்ருக்கோம். தீபாவளினால் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. வெளி மாநிலங்களுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் வெகு சில நாட்களே உள்ள நிலையில் கொண்டாட்டத்திற்கு இனிமை சேர்க்கின்றன இந்த இனிப்பு வகைகள். சன் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் மருதமுத்து மற்றும் மணிகண்டன்.